Hello students, exercise 1.1ல fourth sum பார்க்கலாமா? இப்போ ABCன்னு 3 செட்டு கொடுத்து A cross A equal to B cross B intersect C cross C ஆன்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு A cross A லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS அப்படின்னு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு LHSஸை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் RHSஸை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு A cross A கண்டுபிடிக்கிறதுக்கு A சொட்டோட வேல்யூவை நம்ம எழுதிக்கலாம். 5,6 இன்ட்டு எகெயின் 5,6. இப்போ இதை எப்படி இது எழுதலாம்? ஆர்டர்ட் பேரா இதில் 5 எடுத்துகிட்டு இது 5,6 எழுதிடலாம். 5,5 5,6. நெக்ஸ்ட்டு எகெயின் இதில் ஃபஸ்ட்டு இதில் செகண்ட் டிஜிட் எடுத்துகிட்டு இதில் 5 இதில் 6 1 by 1 எழுதிடலாமா? 6,5 6,6. இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ RHS சைடு எழுதிக்கலாம். RHS என்னென்னா B cross B intersect C cross C. இது எப்படி எழுதலாம்னா B cross B ஃபஸ்ட்டு எழுதிடலாம். B cross B எப்படி எழுதுறது? 2 தடவை Bயோட செட்டோட வேல்யூ எழுதி நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 4,5,6 இன்ட்டு 4,5,6. இப்போ இதை எப்படி செட் வேல்யூவாக எழுதலாம்? இதில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எடுத்துகிட்டு இதில் 4 5 6ன்னு 3 தனித்தனியாக எழுதணும். 4, 4 4, 5 4, 6. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட் இதில் எடுத்துகிட்டு 4 5 6ன்னு எழுதிடலாமா? 5, 4 5, 5 6. நெக்ஸ்ட் இதில் தேர்ட் எலிமெண்ட்டு இதில் 4 5 6 6, 4 6, 5 6, 6. இப்போ நெக்ஸ்ட்டு C cross C. அதுக்கு சியோட செட்டோட வேல்யூ 5 6 7 கிராஸ் எகெயின் 3 செட்டோட வேல்யூ 5 6 7. இப்போ இதை ஆர்டர் பேர் எழுதிடலாமா? இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் இதில் 5 6 7 5, 5 எகெயின் 5 6 5, 6 5, 7. நெக்ஸ்ட் இதில் செகண்ட் எலிமெண்ட் இதில் 5 6 7 6, 5 6, 6 7. எகெயின் இதில் தேர்ட் எலிமெண்ட் இதில் 5 6 7 தேர்ட் எலிமெண்ட் 7, 5 7, 6 7, 7. எல்லாம் முடிஞ்சுதா? இப்போ நமக்கு B cross B C cross Bயும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும்? B cross B intersect C cross C. இதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த B cross Bலையும் C cross Bலையும் எந்தெந்த செட்டு சேமாக இருக்குது, எந்தெந்த பேர் சேமாக இருக்குதுன்னு பார்த்தா அதுதான் இன்டர்செக்ட்டுக்கு நம்ம எழுதணும். இப்போ இதில் 5.5 இருக்குது, இங்கேயும் 5,5 இருக்குது, 5,6 இருக்குது, இங்கேயும் 5,6 இருக்குது. நெக்ஸ்ட்டு 6,6 இங்கேயும் 6,6 இருக்குது, 6,5 இருக்குது, இங்கேயும் 6,5 இருக்குது. இப்போ நம்ம செலக்ட் பண்ணதெல்லாம் எழுதிடலாமா? ஒன் டைம் 5,5 5,6 6,5 6,6. இது ஈக்குவேஷன் 2ன்னு எழுதிடலாமா? இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1ல் 5,5 5,6 6,5 6,6 இருக்கா?
ஈக்குவேஷன் 2லேயும் அதே இருக்கா 5,5 5,6 6,5 6,6. இப்போ ஈக்குவேஷன் 1 2 சேமாக இருக்கா. அப்போது ஃப்ரம் equation 1 and 2 a cross a equal to b cross b intersect c cross c, hence proved.